பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Cheira Home Junction ஆயுத பூஜை சிறப்பு தள்ளுபடி up to 50% offer. சுந்தராபுரம் and Crosscut Road, கோயம்புத்தூர். நம்ம வந்து நிறைய மறைச்சுக்குவோம், ரொம்ப உண்மையா பேச மாட்டோம், நாகரிகம் கருதி கலாச்சாரம் அதெல்லாம் செய்யுமே தவிர ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு தான் வாழ்க்கையோட அஸ்திவாரமும் அதுதான் நம்மளுடைய பெரிய பலமும். எங்க போனாலும் அங்க ஒரு சின்னதா ஒரு காதல் பூக்கும். அதை நம்மளே வேணான்னு சொல்லிட்டு இல்ல இதெல்லாம் சரியா வராது வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லிக்கோமே தவிர டெஃபினட்டா அந்த மாதிரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தர் மேல விருப்பம் வரதான் செய்யும். எதையுமே ரீச் பண்ற வரைக்கும் தான், ஒரு பீக்குக்கு போற வரைக்கும் தான் அது சுவாரஸ்யம். எவரெஸ்ட் இங்க இருந்து அதுல ஏறுற வரைக்கும் தான். எந்த பீக்குமே ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ற பீக்கே கிடையாது. ஒரு 7 வருஷம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. கணவன் மனைவியில 7 years ஈச்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் 7 years ஈச். 7வது வருஷத்துல ஒரு அரிப்பு வந்துடும். அந்த அரிப்பு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்காது. மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அந்த 7th yearல நடக்கும். அதை தப்பிச்சுட்டா இன்னும் கொஞ்ச நாள் தாங்கும். அவ்வளவுதான். தாலி எல்லாம் கழுத்துக்கு தான், மனசுக்குலாம் கிடையாது. காதல் வந்து அப்படியே இருக்கும். பட் கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும். அங்க நிறைய கசப்பு மிச்சமா இருக்கும். ஏதோ சில அது வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், சக்சஸ் பிரச்சனையா இருக்கலாம். கணவனுடைய சக்சஸ் மனைவிக்கோ இல்ல மனைவியோட சக்சஸ் கணவனுக்கோ, ரெண்டு பேரும் ஒரு படுக்கைக்குள்ள இருக்கலாமே தவிர அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை சமாளிச்சுட்டு போகணும்னா யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கலாம். என்ன விரும்பினாவ இப்ப வேற ஒருத்தர் விரும்புறா, அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கலாம். என்கிட்ட ஏதோ முரண்பாடு இருக்கலாம், நான் நிறைய நேரம் ஒதுக்கல, இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம சினிமான்றது எப்படின்னா, சினிமாவை தவிர நம்ம வேற எதுக்குமே நம்ம ஒதுக்குறது கிடையாது. நேரம் ஒதுக்குற வேற ஒருத்தன் அவனுக்கு அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கலாம். இப்ப அவளுடைய பரிதவிப்பு இதை எப்படி நம்ம சொல்லிட்டு போறது? நம்ம இவனை லவ்னு சொல்லிட்டோம், இவனை ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டோம், ஆனா எப்படி விலகி போறது? அது எனக்கு தெரியும் போது நானே அதுக்கு வழி விட்டு சந்தோஷமா தாயே நீ போயிட்டு வா. எப்படி அந்த மனசு வருது உங்களுக்கு? அதாங்க காதல். காதல் இங்கே இருக்கோ அந்த இடத்துல காதல் வந்துகிட்டே இருக்கும். நிஜமான காதல் உங்க வாழ்க்கையில மலர்ந்திருக்கா சார்? மலர்ந்திருக்கானா புதுசா கேக்குறீங்க? மலர்ந்துகிட்டே தான் இருக்கு டெய்லி. ஆமா, என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேரு வழிநெடுக காதல் பூக்கும். ஓகே, வழிநெடுக. அதுதான் நிஜம். நம்ம வந்து நிறைய மறைச்சுக்குவோம், ரொம்ப உண்மையா பேச மாட்டோம், நாகரிகம் கருதி கலாச்சாரம் அதெல்லாம் செய்யுமே தவிர ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு தான் வாழ்க்கையோட அஸ்திவாரமும் அதுதான் நம்மளுடைய பெரிய பலமும். எங்க போனாலும் அங்க ஒரு சின்னதா ஒரு காதல் பூக்கும். அதை நம்மளே வேணான்னு சொல்லிட்டு இல்ல இதெல்லாம் சரியா வராது வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லிக்கோமே தவிர டெஃபினட்டா அந்த மாதிரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தர் மேல விருப்பம் வரதான் செய்யும். அது என்ன மாதிரி விருப்பம், அது எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோங்கிறது இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான விஷயம். 30 வருஷம் சேர்ந்தே இருக்கணும்னு நினச்சாதான் அங்கே தான் பிரச்சனை வரும். அது ஒரு மொமெண்ட்ரியாக ரசிச்சுட்டு போகிற விஷயமா இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கேன். மொமெண்ட்ரியா ரசிச்சுட்டு போகிறது நல்லா தான் இருக்கு. பட் நமக்குன்னு ஒரு பர்சன், ஒரு கம்பெனி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ யாரும் இல்லைன்னா அது கஷ்டமா இல்லையா? அதான் அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். பட் என்ன ஆயிடுன்னா, அங்கே ஒரு சின்ன எதையுமே ரீச் பண்ணுற வரைக்கும் தான், ஒரு பீக்குக்கு போகிற வரைக்கும் தான் அது சுவாரஸ்யம். எவரெஸ்ட் இங்கேருந்து அதில் ஏறுற வரைக்கும் தான். எந்த பீக்குமே ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணுற பீக்கே கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கீழே இறங்கி மறுபடியும் ஒரு பீக்குக்கு போகிறதா. இந்த ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல, அது அங்கே மேலே போய் டம்முன்னு கீழே விழுந்து மறுபடியும் மேலே ஏறினா தான் சுவாரஸ்யமே தவிர மேலே நின்றுட்டு இருந்தீங்கன்னா காக்கா வந்து கொத்திட்டு போயிடும். அது வேஸ்ட்டு. அதனால தான் நிறைய பிரிவே வருது. இதை நீங்கள் நல்லா சைக்கலாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. கணவன் மனைவியில் 7 years ஈச்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் 7 years ஈச். 7வது வருஷத்தில் ஒரு அரிப்பு வந்துடும். அந்த அரிப்பு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்காது. அது மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அந்த 7th yearல நடக்கும். அதை தப்பிச்சுட்டா இன்னும் கொஞ்ச நாள் தாங்கும். அவ்வளோதான். தாலி எல்லாம் கழுத்துக்கு தான், மனசுக்கெல்லாம் கிடையாது. அதுவும் மனசு வந்து அப்படியே ஒரு கடல் மாதிரி அது இருக்கும். சார், அப்போ அந்த ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் 30 years 20 years செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் தயவு செய்து அவங்ககிட்டலாம் ஒரு தடவை முடிஞ்சால் SS மியூசிக்கில் பேட்டி எடுத்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்வே நடந்தது. 65 வயசு மதிக்கத்தக்க கணவன் மனைவி கிட்ட தனித்தனியாக போய் கேட்டிருக்காங்க, அடுத்த ஜென்மத்தில் இவரே உங்களுக்கு புருஷனாக இருக்க ஓகே, நான் கையெடுத்து கும்பிட்றேன், அப்பா தாயை விட்டுடு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேல நம்ம வாழ்க்கை வேறு. இப்போ நம்மளுடைய காதல் இதெல்லாம் பதில் இந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம வந்து அம்மாவாக இருக்கிறது. இதில் நிறைய புருஷனோட பிரச்சனை இருக்கும், அல்லது பொண்டாட்டியோட பிரச்சனை இருக்கும். இது அப்படியே சமாளிச்சுட்டு போகிறதா நிறைய பேரோட விஷயமா இருக்குமே தவிர நினச்சபடிலாம் முரண்டு போகிறதுக்கு இப்போ ஏன் நிறைய விவாகரத்து வருதுன்னா, ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறது. இண்டிபெண்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே. என்ன அவசியம்? நான் வந்து என் பொண்ணுக்கு அதே சொல்வேன், நீ சம்பாரி, நீ வந்து உன்னுடைய க்ரியேட்டிவிட்டி, நீ உன்னுடைய புத்திசாலி எடுத்தனா, நீ ஒரு இடத்துல இருக்கிற, நீ ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணிக்கிற. அந்த சர்க்கிளுக்குள்ளே யார் வேணாலும் இருக்கலாம். நாட் நெசசரி இந்த பர்சனோட தான் நீ இருக்கணும், இந்த பர்சன் தான் உன்னுடைய வாழ்க்கையை நம்ம நிர்ணயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்கிறது. ஓகே, நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கே. இல்லை, நமக்கு ஒரு காதல் வந்து அப்படியே இருக்கும். பட் கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே நிறைய கசப்பு மிச்சமாக இருக்கும்.
எதோ சில அது வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், சக்ஸஸ் பிரச்சனையாக இருக்கலாம், கணவனுடைய சக்ஸஸ் மனைவிக்கோ இல்லை மனைவியோட சக்ஸஸ் கணவனுக்கோ, 2 பேரும் ஒரு படுக்கைக்குள்ளே இருக்கலாமே தவிர அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை சமாளிச்சுட்டு போகணுன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கலாம். ஓகே. இது எனக்கு வேணும் கடைசி வரைக்கும். இப்போ நான் சமீபத்தில் ஒரு கணவன் மனைவியை பார்த்தேன். அந்த கணவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு மாறுறாரு. அந்த பெண் சொல்லுது, அது இந்த காலத்து பெண், அந்த பெண் சொல்லுது, கடைசி வரைக்கும் இவர் தான் எனக்கு, அவர் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, போயிட்டு வரட்டும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க ஒரு பெண். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல மாட்டோம். அது அவங்க மனசுக்குள்ளே வந்து அது ஏதோ ஒரு விதமான விஷயத்த முடிவு பண்ணிக்கிறாங்க. நான் இப்படி தான் அப்படின்றாங்க. இத்தனையும் அவங்க சம்பாதிக்கிற பெண். ஸோ அந்த மாதிரி அந்த மனசுக்கு என்ன படுதோ அதுதான். அது எப்படி சார்? ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பிரியம் கம்மியாகுனா காதலும் கம்மியாகும் தானே இல்லையா? இப்போ நானும் என்னுடைய மனைவியும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு பின்னாடி காதல் தான். ஏதோ ஒரு வகையில் அது ஒத்து வரல. சரி, ஓகே. ஆனால் நான் இப்போ நினைக்கிறது, இப்போ அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட நாங்கள் 12 வருஷம் சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்கோம். நான் அப்போவா இருந்தால் இந்த 12 வருஷம் வரைக்கும் அதை ட்ராக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயோ 1-2-3 வருஷத்துலேயே ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. நம்ம சேர்ந்து வாழலாம்னு எங்கேயோ ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ இருக்கிற புத்திசாலித்தனம் அப்படி கிடையாது. பிடிக்கலையா, பிரிஞ்சு 2 பேரும் சந்தோஷமா. இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான், இந்த லைஃபே நமக்கு ஒரு தடவை தான். ஏதோ ஒரு முரண்பாடு வந்துருச்சு. அவங்களுடைய வாழ்க்கையை இதை பேச்சப் பண்ண பார்த்தோம், முடியலன்னா சந்தோஷமாக இருக்கலாமே. நானும் குஷ்பும் ஒரு இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருப்பேன், என் காதலிக்கு நான் என்ன கொடுப்பேன்னா காதலை கொடுப்பேன். அது காதல்னா நத்திங் பட் சுதந்திரம். என்னை விரும்பினாவ இப்போ வேற ஒருத்தரை விரும்புகிறா. அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கலாம், என்கிட்ட ஏதோ முரண்பாடு இருக்கலாம், நான் நிறைய நேரம் ஒதுக்கலை, இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம சினிமான்றது எப்படின்னா, சினிமாவை தவிர நம்ம வேறு எதுக்குமே நம்ம ஒதுக்கிறது கிடையாது. அதனால் நேரம் ஒதுக்கிற வேற ஒருத்தன் அவனுக்கு, அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கலாம். இப்போ அவளுடைய பரிதவிப்பு, இதை எப்படி நம்ம சொல்லிட்டு போகிறது? நம்ம இவனை லவ்னு சொல்லிட்டோம், இவனை ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டோம், ஆனால் எப்படி விலகி போகிறதுன்னு அது எனக்கு தெரியும் போது நானே அதுக்கு வழி விட்டு சந்தோஷமாக தாயே நீ போயிட்டு வா. எப்படி அது மனசு வருது உங்களுக்கு? அதாங்க காதல். சரி, அதுதான். நீங்கள் சொர்ணமுகி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. சொர்ணமுகியோட காதல் வந்து அதான் முதல் தடவையாக நான் வந்து அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன். ஏன்னா இது என்னுடைய பேசிக் ஐடியா. தேவயானி நானும் லவ் பண்ணியிருப்போம், கிராமத்தில் லவ் பண்ணியிருப்போம். தேவயானிக்காக நான் ஒரு மர்டர் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆனால் அது தேவயானிக்கு தெரியாது. நான் எங்கேயோ, அவங்க ஒரு தேவதாசி குடும்பம். அவங்க வீட்டில் என்ன சொல்லப்படும்னா, தேவதாசி குடும்பத்தில் வழக்கமாக இந்த மாதிரி வருவானுங்க, காதலிக்கிறான்வானுங்க, விட்டுட்டு போயிடுவானுங்க. அதனால் அந்த பொண்ணு அதில் வெக்ஸ் ஆகி போயிட்டான். பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தனை 3 வருஷம் கழித்து அவள் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். மனசு சும்மாவே இருக்காது. ஒரு 3 வருஷம் கழித்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோ விட்டு அவனை, அந்த ஆள் வந்தோடனே அவர்கிட்ட ஒரு புதுசாக லவ் முளைக்குது. அதை அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஒரு புது காதலை அவள் தனக்குள்ளே விதைக்கிறதுக்கு லேட் ஆகுது. பிரகாஷ் ராஜை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாப்புல. இப்போ நான் ஜெயிலேருந்து வரேன், எனக்கு இது தெரியவே தெரியாது. பிரகாஷ் ராஜ் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் நினச்சிட்டு இருக்கேன் பிரகாஷ் வந்து டிரைவர் போல இருக்கு, இவன் யார், இவன் டிரைவராக அப்படின்னு கேட்குறேன். நான் ஒரு கிராமத்தான். எனக்கு ஒரு ஸ்டேஜில் தெரியுது என்னுடைய ஆப்சன்ஸில் அவள் அவனை லவ் பண்ணியிருக்கான். அங்கேருந்து நான் யோசிக்கிறேன், அவன் மனசில் நான் இருக்கவே கூடாது. அந்த காலத்து படத்தெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஹீரோயினை லவ் பண்ணிவிட்டு ஹீரோயின் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவோன்னா, கமல் சார் கூட ஒரு படத்தில் நீல நயனங்கள் இல்லை வேறு ஏதோ ஒரு பாட்டு, இவர் போய் அந்த ரிசப்ஷனில் இவர் போய் பாட்டு போடுவார், கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, உன்னை நான் பிரிந்து போகிறேன். அதே மாதிரி சிவாஜி சார் பாடுவார். கேரோஜா லவ் பண்ணியிருப்பார், அவன் முத்துராமனை லவ் பண்ணியிருப்பாள். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் ரிசப்ஷனில் பாடிட்டு இருப்பான். அவள் போய் ஃபஸ்ட் நைட்டில் போய் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இவனை தான் நினச்சிட்டு இருப்பா. என்னடா இவ்வளோ நல்லவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு. அதனால் நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, இவளை பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் ஆயிடணும், அவளுடைய மனசில் நான் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்ட்டு நெகட்டிவ் அப்ளை பண்ணுவேன். நான் கெட்டவன் அப்ளை பண்ணுவேன். ஓகே. அந்த கில்ட் அவங்களுக்கு வரவே கூடாது. ஹாப்பியாக இருக்கணும், ரியலான ஹாப்பியாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இது வந்து என்னுடைய ஐடியா தான். இந்த ஐடியாவை நான் சொல்கிறேன். நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, பட் ஃபஸ்ட் நைட் வந்து நீ என்கிட்ட வந்துரு அப்படின்ற. அவள் அப்படியே ஃபஸ்ட் நைட்னா கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் இல்லை. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு முதல்ல ரிசப்ஷன் வைப்பாங்கல்ல, ரிசப்ஷன் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு நீ வந்து அப்புறம் நீ அவனோட எவ்வளோ நாள் வேணாலும். அப்படியே கடுப்பாவா, செருப்புகள்கிட்ட அடிப்பா. அந்த பிரகாஷ் ஆகிட்ட சொல்லுவா, இவனை அடித்த சாப்பிடிங்க அவனை அப்படின்வா. 2 பேரும் சேர்ந்து என்னை அடிப்பாங்க. என்னென்னமோ பிரச்சனையாகவும் நான் ஜெயிலுக்கு போவேன். அப்படியே படம் முடியும். அப்புறம் ஒரு பொண்ணு தேவயானியோட ஃப்ரெண்டு வந்து கேட்பா, நீ அவளை எவ்வளோ நேசிச்சேன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் இவ்வளோ நெகட்டிவாக நடந்த? அப்போ போய் பாரு, நீ இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு நடுவில் நான் இருக்கவே மாட்டேன். அவளுடைய மனசை பொறுத்த வரைக்கும் தூக்கி என்னை வெளியில் கடாசிட்டா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அவனோட அவள் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியாது, ஏன்னா அந்த கில்ட் வந்து அவளை கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி முடிப்பேன் அந்த படம். அதுதான் சொர்ணமுகி. 100 days போச்சு அந்த படம். மணி சார் சொன்னார், எனக்கு அந்த காம்ப்ரமைஸே பிடிக்கல. அந்த கடைசியில் ஒரு 50 அடி நீங்கள் சொல்கிறீங்களே உங்களை ஹீரோ ஆக்குற மாதிரி, அதுவே இல்லாமல் இருந்தால் கூட அது படம் தான்.
அதாவது நீங்கள் நெகட்டிவாக உண்மையிலேயே நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணீங்க, அவங்கள புரிஞ்சிக்கல, அதனால் நீங்கள் நெகட்டிவாக பிஹேவ் பண்ணிங்கனாலும் அது ஒரு படம் தான் அப்படின்னாரு. இருக்கலாம் சார், பட் என்னுடைய எண்ணம் வந்து இதுதான், இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போவும் நான் அதை தான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி யோசிக்கிறீங்கன்னு நிஜமாவே தெரியல எனக்கு. நான் சொன்னதுதான் ஒரு விஷயத்துலயும் புதுமை, நான் உண்மையிலேயே அது இருக்கு போல. இது வந்து புதுமைங்கிறத விட இதுதான் வந்து சரியான விஷயம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது இப்போவும் இதை சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம், இப்போவும் இதை நான் யாருக்கோ சொல்கிறேன், இப்போவும் எஸ்எஸ் மியூசிக் மூலமாக நான் யாருக்கோ சொல்கிறேன் இந்த விஷயத்த. சரி, நம்ம நினச்சோம் ஒரு இடத்துல வந்து இது நல்லா இருக்குன்னு நினச்சோம், சேர்ந்து இருந்தோம், பட் இப்போ வேண்டாம் நம்ம நினைக்கிறோம்ல, அப்போ நினச்சா நீ சந்தோஷமாக போயிடு, அவ்வளோதான். இதை விட ஒரு அழகான பரிசு நான் உனக்கு கொடுக்கவே முடியாது. அதில் கொஞ்சம் பெயின்லாம் இருக்கும், அது எங்கேயோ ஒரு இடத்துல டெஃபினட்டாக இருக்கும். கொஞ்சம் தான் இருக்குமா? இல்லை அது இருக்கும். ரொம்ப நல்ல ஆத்மா நம்மன்னு புரியும் போது இல்லை அது பரவாயில்ல அப்படின்னு தோணும். சரி, இவ்வளோ ஸ்வீட்டான ஒரு ஆள் தானே அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுடலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு காதல் வரும், பார்க்கலாம். காதல் இங்கே இருக்கோ அந்த இடத்துல காதல் வந்துகிட்டே இருக்கும். காதல் ஒரு ஊற்று மாதிரி. என்னுடைய வயசை வந்து நான் மனசில் வச்சுக்கவே முடியாது. என்னதான் நீங்கள் வந்து வயசானவனா பார்க்கலாம், என்னுடைய கிரே ஹேர்லாம் உங்களுக்கு தெரியல, என் மனசுக்கு அது தெரியவே தெரியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆனால் கூட உங்கள் மனசு எப்படி ஒத்துக்கும் நீங்கள் வந்து 50 வயசு ஆகிடுச்சுன்ட்டு. சரி, 10-20 வருஷத்துல உங்களுக்கு 50 வயசு ஆகாதுன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன் நான். என்னதான் ஒவ்வொரு படத்துலையும் சரியான ஒரு வேலையை பண்ணி அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சாலும் பணம் உங்களுக்கு ஒரு நெருடலாவே இருக்கணும் சார், அது கிடைக்கல அப்படின்ட்டு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு நல்ல கலைஞனா இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? நான் நினைச்ச வாழ்க்கையை நான் வாழ்றேங்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வச்சிருக்காங்க, நிறைய பெரிய பணக்காரர்கள், நிறைய அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் கோடியாக பணம் வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த கோடி எல்லாமே பக்கத்தில் வச்சுக்க முடியும். அவங்க மனசு நிம்மதிக்காக அவங்க வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த நிம்மதி எனக்குள்ளே என்னை பற்றி, என்னுடைய க்ரியேட்டிவிட்டி பற்றி, என்னுடைய புத்தி. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்னை பற்றி சொல்கிற விஷயம், நான் சினிமாவுக்கு வந்து 35 வருஷம் கழிச்சும் இதே பழைய பாட்டே நான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் ஒரு புதுமையான ஆளுன்னு சொல்கிற ஒரு பழைய பாட்டு அது, அதை நான் இன்னும் கேட்டுருக்கேன். அப்போ நான் இதை ஜீவனோட வச்சுக்கிறதுக்கு நான் எவ்வளோ இதுக்குள்ளே ஊறிட்டுருப்பேன். கண்டிப்பாக இல்லையா? அப்போ எனக்கு இதெல்லாமே சேர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம். ஸோ எந்நேரமாக நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். இது வந்து பணத்தால் மட்டுமே வாங்க முடியுங்கிறது கிடையாது. அப்புறம் நான் என்னை வந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பகட்டான ஆசாமியாக இருந்தால் நான் மாட்டிக்குவேன். இந்த பங்களாவில் தான் நான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு வந்து இதெல்லாம் இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு புற விஷயங்களை பற்றியுமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக நான் வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரி வேறு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்போதைக்கு பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரியான விஷயம் எதுவும் இல்லை. என்னுடைய சிம்பிளிசிட்டி வந்து என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறேன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். சேரா ஹோம் ஜங்ஷன் ஆயுத பூஜை சிறப்பு தள்ளுபடி up to 50% offer. சுந்தராபுரம் and Crosscut Road, கோயம்புத்தூர்.